உங்க வாழ்க்கையை டிசைன் பண்றதையே இன்னொருத்தட்ட பிரான்ச்சைஸ் பண்ணி விட்டு இன்னொருத்தனுக்கு வித்துட்டு லைஃபே ஃப்ரஸ்ட்ரேட்டா இருக்குன்னு புலம்பனா அது யார் பொறுப்பு? அவன் நேச்சுரலா அவனுக்கு பெனிஃபிட் ஆகுற மாதிரி, அவனுக்கு நீங்க ப்ரொடக்டிவா இருக்க மாதிரி, அவன் லைஃபுக்கு ப்ராஃபிட் ஆகிற மாதிரி தான் உங்க டேவை டிசைன் பண்ணுவான். அவன் உங்களுடைய மூடை பத்தி, உங்களுடைய சக்சஸை பத்தி, உங்களை பத்தி கவலைப்பட போறானா? அப்ப நேச்சுரலா என்ன ஆகுனா, உங்களுக்கு நீங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்படுறீங்கன்ற ஃபீலிங் வந்து, ரெசிஸ்டன்ஸ் வந்து லைஃப்ல இருந்து ஷ்ரிங்க் ஆகி இந்த 9 to 5 ஜாபுக்கு போறவனுங்களை மாதிரி லைஃப்ல ஒரு டல்லான பீப்புளை நான் பார்த்ததே இல்லைங்க. நீ எப்பேற்பட்ட மாசம் 50 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குற கார்பரேட் வேலைக்கு, ஐடி வேலைக்கு போயிட்டு இருக்கிறாள் கூட தெரிஞ்சுக்கோங்க. இன்னொருத்தருக்கு ஒர்க் பண்றனாலே நீ உன்னுடைய ஃபுல் பொட்டன்ஷியலை மேனிஃபெஸ்ட் பண்ண மாட்ட. மேனேஜர்ட்ட ரிப்போர்ட், ரிவ்யூ அதையெல்லாம் எப்படி ஏமாத்துறதுன்னு கத்துப்ப. எப்படி டெக்னிக்கலா இல்லாத பிரச்சனைகளை உருவாக்கி அந்த பிரச்சனைகளை இருக்குன்னு அதை எடுத்து கண்டுபிடிச்சு சொல்றதையே ஒரு வேலையா மாத்தி, அதுக்கப்புறம் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுன்றதுக்காக ஒரு வருஷத்தை இழுத்து, இதுல எல்லாத்து மூலமாவும் மேனேஜரையும் கம்பெனியும் ஏமாத்து ஜாலியா இருக்கிற உன்னையே தோல் தட்டிக்கிட்டு ஒரு பெரிய ஹாப்பினஸ் இந்த வட்டத்துக்குள்ளேயே உங்களை அடக்கிக்கிட்டு, அதுக்கப்புறம் இந்த வட்டத்துக்குள்ள நீங்க சிக்கிக்கிட்டதுனால இந்த வட்டத்துக்குள்ளேயே இருக்கிற மாதிரியான வேற வேலைங்களையே தேடி சுத்திக்கிட்டு, கழுத கெட்டா குட்டிச்சோறு, அதுக்கு வேற என்னதான் பண்ண முடியும்? இந்த குட்டிச்சோறு உடஞ்சிருச்சுன்னா வேற ஒரு குட்டிச்சோருக்கு போகும். அந்த குட்டிச்சோறு இடிச்சு கட்டடமா கட்டிட்டாங்கன்னா இன்னொரு குட்டிச்சோருக்கு போகும். இப்படிக்கே வாழ்க்கை முடிந்து விடும்.